வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மழைக்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் பாசிப்பருப்பு, இது 200 கிராம். 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இனி 2 சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 150 கிராம் அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு துருவியில் பெரிய தொலையுள்ள பகுதியில் துருவிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு துருவல் வலுவழுப்பாக இருக்கும், அதனால் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். லேசாக அலசி எடுத்தால் மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை பாசிப்பருப்பு மாவில் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லியை இடித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின மல்லி இலை, 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதோட காரம் அதிகமாக வேணும்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். ஏற்கனவே அளவான தீயில எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து லேசாக அழுத்தி போட்டுடலாம். ஒரு நிமிஷம் வேகட்டும், அதுக்கு பிறகு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இது முழுமையாக வேகிறதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் தான் பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா செவந்து வரும்போது இதை எடுத்துடலாம். தேங்காய் சட்னி, கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு இந்த பக்கோடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு மசாலா டீயும் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு பக்கோடாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.